இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஸ்வீட் கார்னை வாங்கிக்கோங்க. அதில் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணாலும் ஈஸியாக கட் பண்ணாலும் அது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஒரு 4 பீஸ் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு வரிசையை மட்டும் கைட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் டூத் பிக் இருக்கும் இல்லையா, அதாவது பிளாஸ்டிக் வேண்டாம், மரத்தில் உள்ளது அந்த டூத் பிக் எடுத்துக்கோங்க. இது அடியில் கூட சொருகுனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடு வைஸாக எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு ஜஸ்ட்டு பரட்டி விடுங்க. சப்போஸ் பைண்ட் ஆகலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்டிக்காக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா செவக்க எடுத்துருங்க. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக மாறிடும். இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை மிளகாய்த்தூள், சிக்கன் பவுடர் ஏதாவது போட்டு நீங்கள் டாஸ் பண்ணி பெப்பர் போட்டு டாஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலையும் கமகமாக கட்டும். வாழ்க்கை